ஃபர்ஸ்ட் எந்த செட்டர் எடுக்கணும்? ஒரே மாதிரி எடுங்க, எங்கிட்ட வச்சாலும் எல்லாம் மொத்தமாக எடுத்து போயிடலாம்ல. 2 அடி இருக்கு. 2 அடிலாம் வேணாம். 2 அடி 20 ஒன்று இருக்கு. மிச்சம் எல்லாம் 2 அடி தான். 2 அடியை வச்சு 20 அங்கங்கே இருக்கு. சேரம் கிடையாது, உடனே எழுதி போயிட விழுந்து போகுதா ஊற்றி வச்சு கலட்டி கொண்டாடுற மாதிரி பெரிய ஆயில் வேற போடணுமே. ஆடி 18 லீவு அடுத்த நாள் அம்மாவாசை வருது, அடுத்த நாள் லீவ் எடுத்து எடுத்துருவாங்க. 18 லீவ் எடுத்து சொல்ற டைம் ஆமா இல்ல அதுதான் சொல்றேன். 18 லீவ் எடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருங்க. 2 அடி 2 அடி தானே இருக்கிறது எல்லாம். 20 21 போதும். இல்லைண்ணா இங்கே பாருங்க உள்ளே இருக்குது. இதெல்லாம் எடுத்து தான் எடுக்க முடியும். இவ்வளோ பெருசு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிரும். அவங்களுக்கு லீவ் விடுவாங்க. சரி அங்கே பைலுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் சொல்லி சொல்லுங்க. சரிங்கண்ணா. இல்லை நான் இப்போ வாங்கிட்டு இல்லை வேணாம். இல்லை சைட்டுக்கு போகிறீங்க இல்லை அந்த போன இடத்துல எத்தனை இருக்குங்க எங்கே பெருசைக்கு போன எடுத்துனா இல்லை எல்லாம் எவ்வளோ வீணாக போகணும். சரிங்கண்ணா வாங்கினா எவ்வளோண்ணா வாங்குறீங்க? 5 ரூபா வாங்குறீங்களா? ஆமாம் ஆமாம் கூடவே வாங்கிட்டு 10 கிலோ வாங்கிக்கோங்க. 10 வேணுங்க. 10 வேணும். இது பலாய்க்கு இழுத்து வைப்பாங்கண்ணா. ஓ பற்றி விட்றேன். அதே மாதிரி தூக்குண்ணா. தோல்லையா? தூக்குண்ணா. முன்னாடி போ. உனக்கு வெயிட் போடு தனித்தனியாக போடு. ஆயில் அடிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வரணும். குத்து சட்ரு பேருண்ணா புது சட்ரு. அதெல்லாம் ஆயில் அடிச்சா புதுசு. அவள் அழகை பாட ஒருவன் அளந்து பார்க்க பல வழி இல்லை. ஹே நான் பிடிக்கவே இல்லை. பிடிக்கலையா நீ? நான் பிடிக்கல. இல்லைன்னா விட்றா தம்பி, நாங்கள் கொண்டு வர விட தூக்குண்ணா. அது நான் பார்த்தேன். அவன் பிடிக்கல அப்படின்னு. நானும் பார்த்தேன். ஆமாம் நான் பார்த்தேன் அவருக்கு பிடிக்கல அப்படி. அது ஏன்டா சொல்லலை அப்படின்னா பாஸ் தான் வேலை செய்கிறப்போ பேசக்கூடாதுன்னு சொன்னேன் சார். கணேசனா சொல்லுங்கண்ணா. முடி பா.
பயங்கரம்ண்ணா. என்ன வேற மாதிரி. ஓகே, இது ஆயில் அடிச்சு வச்சுக்கலாம். ஆயில் அடிச்சு வச்சுக்கலாம். ஆ அதை எடுத்து வச்சுட்டு போடு. இது 2 போடு. 10 செட்டு வேணாம். 10 1000 எடுத்துக்கலாம். 7 செட்டு பண்ணலாம். 2 செட்டு கொண்டா சாமி. இன்னும் 2 கேப்ல போடு. கேப்ல ஒரு 2 செட்டு போடு. அதுக்கெல்லாம் 50 செட்டு கூட அடியாயிரும் ஃபுல்லாக வச்சா. தம்பி அந்த சைடு வந்து எல்லாம் வைக்கணும்னு. ஆமாம், வந்து வச்சுட்டு 10-15 சும்மா ம் வேலை இருக்காது. 3 பேர். அதான் போதும் தண்ணி. மிஷினை போட்டு கொண்டே வைப்பா புளிக்குட்டி. அது என்ன 2 அடி மாதிரி இருக்கு? அது எத்தனை அடியாக இருந்தானே தூக்கி அடி. 5 அடியே இருந்தாடா தூக்கி ஒரே அடியில் அடிஞ்சது. பயப்பட 2 அடி மாதிரி இருக்கு. பாரா டே அளந்து பாரா. தேவையில்லை இது. இதெல்லாம் 2 அடி மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒதுக்குடா வேணாம். நீ தானே சொன்னீங்க அது எத்தனை இருந்தால் தூக்கி அடிக்கணும். இது மேலே ரொம்ப தூக்கி அடிச்சோன்னா அப்படி இல்லை. இது இல்லை தூக்கி அடிக்கிறது இல்லை. 2 அடி தேவையில்லைண்ணே. ஓவர் உயரமாக வரும். சரி போ பார்த்துக்குவோம். இதை பாரு டேப்பில் 2 அடியாக போண்ண 2 வேணாம்ண்ணா. 2 தேவையில்லை. ஓவர் ஹைட்டாக ஏறும்ண்ணா. 2 அடியே எடுத்துக்குவாண்ணா. தனியாக போடுங்கண்ணா. சரிங்கண்ணா, நீ போங்க. இதுவுமே 2 ஐயோ. சொல்லிட்டியா? ம் ஆமாம், அதான் ப்ரெஷ் இருக்குல்ல, ப்ரெஷ்ஷை வச்சு தடவி விட்ருவான்ட்டு. சும்மா ப்ரெஷ் வச்சு தடவி விடு. அங்கே இருக்கும். எங்கே இருக்கா? உள்ளே இருக்கும். அப்படின்னா பாஞ்சதுக்கு லேசாக மேலே கையில் விடாம அப்படியே எடுத்துட்டு நான் கூட்டி கிளீன் ஓகேண்ணா. கலை வேலை வந்தால் தட்டி விட்டுறேன். ஆமாம் ஆமாம். நம்ம புல் பாஞ்சு மாதிரி இது ப்ரெஷ் இல்லையா? இல்லை, அந்த சைடில் நம்ம அப்படி தானே. அங்கே கிளம்ப இருக்குங்க. இங்கே ஆயில் கேன் அங்கே தான் இருக்கா? இது டப்பாவில் ஊற்றி அடிச்சுக்கலாம். எதுக்கு? அதான் அந்த டப்பா இருக்கா? அதே எதுக்குடா தம்பி? அதான் ஈஸியாக இருக்குங்க. எந்த சட்டினே உள்ளே இருக்கும்.
இதில் ஊற்றி விட்ருவோம். அதெல்லாம் எங்கே கிளம்பலாம் பயம் புது ஒரு குத்து அப்போ செஞ்சு தானே இருப்பானு போதும், அப்புறம் பார்த்துக்குவான். ஏன் எல்லாத்தையும் ஊத்துற? இல்லை இவ்வளோதுக்கு பத்தது நான் தண்ணி 1 லிட்டர் காலம் அதில் பத்தாது. அதுக்கு நம்ம அடிக்காமே இருந்தோம். தண்ணி கிடந்தா இதாயிருண்ணே, வேஸ்ட்டாக போயிடும். சரி கூட நான் ஆயில் அடிக்கிறீங்க. அடிச்சு நம்ம தான் தூக்கணும். அடிச்சு விடு, தூக்கி 2 பேரும் கையில் படாமல் இருக்கு. கையில் படாமல் எடுத்து விடு சாமி. ஆமாம் சாமி, அப்படி தான் எடுப்பேன். கையில் எதிர்படுது. எடுத்து விட்டுட்டு ஒன்றுனா தூக்கி கொடுப்போம். என்ன ஒரு 5-6 அடிச்சு வச்சுக்க, அப்புறம் தூக்கி கொடுத்துக்கோ. என்ன ஆமாண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. லைட்டாக தானே அடிச்சாமி? லைட்டாக தான் சாமி அடிக்கிறேன். ஏந்திரிய குப்புனு கருது ஏண்டாமி. ஆமாம், கருது மாதிரி இருக்கு. நல்லதாண்ணே, கூட குறைய போன நல்லதுண்ணே. நல்லதுதான். இல்லை இருப்பு இருப்பு இல்லையே சொல்லுவாங்க. குறைச்சடிக்கலாம் போதில்லை. நல்லா அடிச்சு தம்பி. அப்பா விட்டு சொல்லிட்டாரு, நல்லா அடிக்க. அப்படியே ஊற்றும். நானும் அடிச்சது ஆயில் அடிச்சா ஐயா. அடிச்சுட்டு வந்துரு ஒரு வழியா. அது என்ன சொல்கிறேன்? அது இல்லை சொல்ற அவரோட அடிச்சு விடுங்க. கணேசனை தொடச்சு விடணேன். இதை அடிச்சுட்டு நம்ம அந்த தம்பி தொடச்சு தம்பி சொல்லி நான் கேட்காம என்னைக்கு இப்படிதான் சொல்கிறீங்க. அண்ணா ஒன்றும் கேட்க மாட்டேறீங்களேப்பா. எப்படி களை சேர்த்து பிள்ளைங்க மல்லு கட்டியாச்சு வராது, மல்லு கட்டிப்போம். ஆட்டா தம்பிக்கிட்ட 10 பேரை இருக்காங்க. சொல்லிட்டு தானே இருக்கீங்க. ம் அதான் மேலே விடுது. அதை எடுக்க ஒதுக்கக்கூடிய தட்டினதா அது தட்டணும்டா தம்பி. புதைச்சி போயிடுறியோ கொஞ்சம் நிறையா கிடக்குனாரு முத்துக்கெல்லாம் நிறையா முக்காசி புதுவாணி தான். தொடச்சிங்களா அது? தொடச்சாச்சு. வா அதை அடிக்க வேணாம். கட்டு பழைய கட்டான். வெட்டு வந்தால் வெட்டிக்கலாம். பிட்டுக்கு வெட்டிக்கலாம். இவ்வளோ பெரிய சட்டுறியா? சரி சரி, இதை போட்டு விட்டுண்ணே. ஆ தொடச்சாச்சா? துடைக்க வேண்டாம் தம்பி, தொடச்சிருக்காப்பியா? சும்மா அடிச்சு விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படியும் மண்ணு தான் படம். என்ன படாமல் இருக்க போது நம்ம தூக்கி கொண்டு கொடுக்குறோம். பெற்று வச்சுட்டு வந்துடுவார். என்ன
சுற்று கேட்கையில ஒவ்வொன்றா தூக்கி விட்டோம்னா வந்துடுவாரு கிளாடி. ஆமாம். இது ஒரு அடி அடிச்சோண்ணா, இதெல்லாம் கூட்டாமல் இருக்கு. சரிப்பா. ஏன்னா அது மண் இருக்கான் அப்படி போதுண்ணா போதுண்ணா. இந்த அந்த அங்கே மண் இருப்பாரு, இந்த அந்த மூடி ஆமாம். ஓகே ஓகே போதுண்ணா. அவள் அழகி பாடு. விஜயகுமார் சார். விஜயகுமாரா? இப்போ நம்ம இது லட்சுமி பார்க்குறதா? அவர்டா? அதுதானே விஜயகுமார்? ஆமாம். வேற தான் இருப்பான் என்ன அங்கே பார்த்தியா எப்படி க்ளீனாக அடிக்கணும்னு சொல்லி பிடிச்சிருந்தாரு நேற்று முடிச்சிடும். ஆமாம் கண்டிப்பாக. கொஞ்சம் லேராக தாங்க சுத்தமாக. அது மாதிரி இங்கே ரேட்டு இங்கே ரேட்டு அந்த அளவுக்கு பருப்பே தான் கேட்குறான். ஆனால் காசு கூட கூட. அதனால நம்மளால விடுறதுக்கு மனசு இல்லை. என்ன உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது. நம்ம கண்ணனுக்கு ரேட்டு கூட ஓ. ஆனால் வந்து சுத்தமாக கேட்குறான். இதை கூட்டணுமா? இது பழசு வேணாம், வெட்டிக்கணும். டேய் இந்த பழசை கூட்டிக்கிடவா, வெட்டிக்கலாமோ? சரி சரி. இப்போ 6 செட்டு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கோமா? ஆமாம் ஆமாம். 7 செட்டு இருக்கு. அடிச்சது வா விடு. நம்பிச்சிடா சாமி. அது வச்சுக்கணுமா? அது பழைய செட்டுலாம் வெட்டுறது தான். புது செட்டை தூக்கி வந்துக்குவோம். அப்புறம் என்ன அதை பார்த்து 7 செட்டை வச்சுட்டு இப்போ நேரம் தான் மறுபடியும் 4 போட்டாங்க. என்ன இதெல்லாம் வெட்டுக்கு மாடு அருவ மாடு. இதெல்லாம் அருவ மாடு. தட்டண மாடு சொல்லி தூக்கி வச்சு விட்றோமாண்ணா? அது சும்மா வைக்கிறது தானே. மாடி பவான் சிங். பவானா பேரை பாருங்க, பவான். இதெல்லாம் எதுக்குண்ணா? அது ஆகாது போகாத இதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி வந்து சைடில் ரோட்டுக்கு
அது வேற சைட்டு. இங்க இருந்ததா? கணேசனா, அங்க என்னண்ணா பண்றீங்க? போ கணேசனா, முதல்ல இந்த பீஸ் அடிங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்குவோம். போதும் போதும் வா. ஓ இல்லைங்க. ஓ ஹலோ, பவன் சிங். அடிக்குது ஒரே நாளோட விஷயம் இது மொத்தமாக இருக்கு. தூக்கி வைங்க, நான் மொத்தமாக அது 100 வெயிட்டு தான். கேட்டால் கப்பலை வேலாத்தான்னு சொல்லுவேன். இருங்க இருங்க, கை 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 ஓகே. கையில் 2 விடு. கொண்டு போயிருங்களா, சரிஞ்சிடாம. கை 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 கை. சிவா சட்டை தூக்கி தட்டா? ஏன்னா கல்யாணம் ஆகுதானே, கல்யாணம் அந்த ஆடி மாசி தள்ளி போட்டுன்னு பார்த்துட்டு இருக்கு. ஆடி முடிஞ்சவன் தள்ளினது கட்டலாம் மட்டமாக இழுப்பேன், இழுத்துக்கிட்டு அப்புறம் கூட சொல்லுவேன். இப்படி வைக்க முடியாது, மட்டமாக இழுத்து இல்லை, நம்ம இப்படி போட்டு போயிடுவோம். உள்ளே தூக்கி வச்சுறது எப்படி அது மண்ணெல்லாம் முடியும். அங்கே வேறு இடிஞ்சு இருக்கு, அதெல்லாம் க்ளீன் மட்டமாக இருங்குவேன். இதை வச்சு மட்டமாக இழுத்து விடுவேன். சரி, மட்டும் இழுத்து விடுங்க. அப்போ இந்த வரானா அந்த வாரானா அப்படின்னு தம்பி மட்டமாக இழுத்துக்க. மட்டமாக இழுத்துக்கோ.
இருக்கு 10 செட்டு தான் இருக்கும் போங்க. ஆயில் இழுக்குள்ள. தம்பியை கொண்டாட்டுமா? எப்படி தலையில் வச்சு தூக்க போகிறீங்களா? கொண்டு போன நீங்கள் தான் நல்லா தூங்குவீங்களா? அழுக்கு பண்ண அப்படின்னா இல்லை மத்தம் பண்ணிக்கிறேன் அதுக்கு தான் அப்புறமா கொண்டாடுவா. இளங்கச்சி பாடிக்கிட்டு யாரு இளங்கச்சி இளங்கச்சி அவ்வளோதானண்ணே? ஆ தம்பி அவன் வந்து மட்டம் பண்ணிட்டு வைப்பேன். நம்ம நோக்கில் வைக்க முடியாது, அப்பதான் மட்டமாக வரும். சரி மண் அப்புறம் அது கேட்கும் போது நம்ம கொடுக்கணும். அதான் ஆள் பேர் சேர்ந்து மட்டம் பண்ணி விடுவோம். என்ன ஆகுது? சரி மட்டம் பண்ணு. நான் மட்டம் பண்ணால் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படி ஃபிட் பின்னாடி. அந்த சுத்தியல் வச்சு அப்படியே வெம்பி எடுத்துடணும். சும்மா வச்சுக்கலாமா? ஆமாம் அது அளவு சொல்லு. இந்த அந்த ஒரு சத்து கிடக்க அடிச்சு வந்தா அது 7 அடி 7 மிஷின் போடணும். மிஷின் போட்டு வெட்டி கொடுக்கணும். வைக்கிற எடுத்துக்கங்க. என்ன சும்மா வை வச்சு கிடைக்கணுமா? அப்படி அப்போ கேட்கறது இரு சேப்ப தம்பி கேட்பா கையோட எது இருந்தாலும் நம்ம கையோட வச்சுட்டு போயிரு. மண்ணெல்லாம் எடுத்து விட்றோம். ஒரு ஏதாச்சும் கரண்ட கண்ணா இருந்துச்சுன்னா நீ தான் அந்த கரண்டியெல்லாம் வச்சுருப்பீங்க. எங்கண்ணா அது? கரண்டியெல்லாம் ஓட்டிட்டு தம்பி ஓட்டேன். யார்? எல்லாம் காவலுக்கு கொத்தா இருக்கிறேன். இல்லைன்ட்டு வாங்கினாங்க கொண்டே உடச்சி விட்டேன். என்னண்ணா அப்படி காசு வாங்க வேண்டியது தானே? நல்லா 20 ரூபா 25 ரூபா அது. எது நீங்கள் வச்சுருந்தது? அது 85 ரூபா. 85 ரூபாயா? ஆமாம்.
அது தகடா? தகடா? அந்த தகடு வேணுமா? இருக்கு, தகடு இருக்கு. வேற என்ன காணும்? கரண்டியா? கொத்தனார் கரண்டியா? கரண்டி ஒன்று வச்சிருந்தேனே. அப்படியா? என்னென்ன வைக்கிறது இப்போ? கரண்டி அந்த இது இருக்கடா, தகடு எடுத்துக்கடா தம்பி. தகடை வச்சு இதை கனெக்ட் பண்ண முடியாதுண்ணே. கூட்டுறதுனா பண்ணலாம், இப்போ அள்ளட முடியாது அதை வச்சு. என்னென்ன தகடு இருக்குது, தகடு இருக்குது, ஊக்கு இருக்குது. டேப்புங்க ராவின் கொடு. டேப்பு அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்குது. அது பட்டறையில் பார்த்துருங்க. அப்படியே சுற்றியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுண்ணே. சுற்றிடும்டா ஈஸியாக. மிஷின் போட்டுருமா? இருங்க, எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டா அப்புறம் பண்ணுவோம். மழை வருது, மிஷின் போட்டால் நனைஞ்சிடும். தூக்கி போடணா டேப்பை. தூக்கி போடு சாமி டேப்பு. ஆமாம், உங்கள் டேப்பு இந்த அங்கே இருக்கு பாருங்க. அது இதில் அது வாங்க போகிற புதுசாக அதான் பண்ண இப்போ ஒன்று எடுக்கலாம். வாங்க கேளு. அவனை பல வருஷம் சொல்லி செல்லுவாயிருக்கேன். நல்லா இருக்கும். எனக்கு அதை கொடுத்த மனசே இல்லை. சொல்லிட்டே இருந்தேன். தொண்ணூற்றி 90 ஒரு இன்ச்சு தானே கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் அதே தான் வரும். இது 8 அடி இருக்குமா? என்ன 95க்கு? பாரு 95 இருக்கான்னு பாரு. இது அது அந்த அது இது கம்மியாக தான் இது கம்மியாக இருக்கு. அதெல்லாம் பாரு. இதெல்லாம் 8 அடி தானே இருக்கு. இது இல்லைடா, அது 8 அடி கம்மி. அதை டேப் எடுங்க அப்படி. எட்டடி உண்டுமா? அதை பாரு. இதுதான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 7 அடி தான் வரும். பாரு எவ்வளோ இருக்குன்னு. இதுதான் 7.2 தான் இருக்கு. அங்கே இடம் பாரு. பாரு ஆடா 8 அடி தான். எல்லாம் 8 அடி தான் இருக்கு. எல்லாமே 8 அடி தான். இதுக்கு ஓகே புரியா? ஒரு 1/4 இன்ச். இப்படியே இங்கே முன்னாடி ஒட்டை எடுத்து அப்படியே அனுப்பிச்சி விட்டுருமா?